ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கணவனின் அன்பு. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே, உங்க மனைவியில அன்பு கூறணும்னு சொல்லி வேதவசனத்துல நம்ம பாக்குறோம். கணவர்கள் மனைவியின் இடத்துல அன்பு கூற டைம் இருக்கா? அன்னைக்கு டைமே இல்லையே. காலையில எழுந்திருச்சு பாருங்க, மனுஷன் ஆபீஸ்க்கு போனா நைட்டு வந்து மறுபடியும் பாருங்க லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த லேப்டாப் கூட தான் வாழ முடியுதே தவிர மனைவி கிட்ட பேச டைம் கிடையாது. அப்படி போற இந்த டைம்ல பாருங்க, மனைவியினிடத்துல அன்பு கூறணுன்ற வசனத்தை இப்ப நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிற காரணம், நிறைய குடும்பத்துல சண்டை வர காரணம் என்னன்னா, மனைவியினிடத்துல டைம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு அதாவது எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும் இல்லைங்களா? அப்போ எதுக்கு நம்ம அதிகமா டைம் கொடுக்குறோமோ அது நமக்கு நிரந்தரமா இருக்கும். டைமே கொடுக்காத போது பாருங்க, அதை நேசிக்கவே மாட்டோம் நம்ம. அப்போ மனைவியினிடத்துல உங்க டைமை நீங்க கொடுக்காத போது எப்படி அந்த குடும்ப வாழ்க்கை சரியா நடத்த முடியும்? நல்லா இருக்கும். ஒரு அன்பு இருக்கும் அந்த இடத்துல பாருங்க. ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பாருங்க பேசிக்கிறதே இல்ல. அவங்களுக்குள்ள பாருங்க டைமே இல்ல அப்படின்னா, இவங்க ஒரு பக்கம் பேக்க தூக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அவரு ஒரு பக்கம் காலையில எழுந்திருச்சு அவர் போயிடுவார். பிள்ளைங்க ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அன்புன்றது ஒன்று எப்படி வரும்? மனைவிய பாருங்க அன்பு கூறணுமாம். ஏன்னா மனைவி அன்பு கூறும்போது எப்படி கூறுறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க கணவன் வந்து மனைவியினிடத்துல அன்பு கூறுற மாதிரி தான் நான் சபைய அன்பு கூர்ந்தேன். இங்க சபையை குறித்து தாங்க இந்த வேத வசனத்துல பாக்குறோம். ஆனா டைட்டில் கணவனின் அன்புன்றது ஓகே. ஆனா ஆண்டவர் பாருங்க சபையை தான் மனவாட்டி மனைவின்னு சொல்றாரு. அவர் கணவனா அவர் கணவனா இருந்து அவர் என்ன செஞ்சாரு? ஜீசஸ் இருக்கும்போது என்ன செஞ்சாரு அப்படின்னா, சபையை நேசிச்சாரு. சபையில் உள்ள மக்களை நேசிச்சாரு. அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில பாருங்க 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆசீர்வதிக்கிறாரு, போஷிக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. எப்படி செய்யறாரு அப்படின்னா அவங்க மேல இருக்கிற அன்பு. அப்போ நிறைய வீட்டுல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுல என்ன நடக்குது, என்ன இருக்கு இல்லன்றதே தெரிய மாட்டேங்குது வீட்டுக்காரங்களுக்கு. வீட்டுல மல்லிகை பொருள் இருக்கா, இல்ல பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியாச்சா, இல்ல என்ன நடக்குது அப்படின்றதே தெரியறது இல்ல. ஆனா பாருங்க அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நடக்கிறார் அப்படின்றத பாருங்க. அவர் சபையை போஷித்தது போல நம்ம வந்து மனைவியை போஷிக்கணுமா? தன்னுடைய மனைவியை நேசிக்கிறவங்க தன்னுடைய சொந்த சரீரத்தை பாருங்க விரும்புற மாதிரியா, தன்னுடைய சொந்த சரீரத்தை அவங்க நேசிக்கிற மாதிரியா. தான் சொந்த சரீரத்தை நேசிக்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்கிறோமா? காலையில எழுந்திரிச்சா பாருங்க, நல்லா எழுந்திரிச்சு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்றோம், நல்ல ட்ரெஸ் பண்றோம், நல்ல அழகா போறோம், ஷூ போடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்மள நம்ம கவனிச்சுக்கிற மாதிரி தாங்க தன்னுடைய மனைவியும் கவனிச்சுக்கணும். அப்படிதான் இங்க பாக்குறோம். அப்படி கவனிக்கும் போது ஏங்க பிரச்சனை வருது? அப்படி யாரும் கவனிக்கிறது இல்ல. நான் சாப்பிட்டா போதும், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சரி நீ சமையல் பண்ண லேட் ஆயிடுச்சு, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். வரும்பொழுது பாருங்க நிறைய இடங்கள்ல பாருங்க கையேந்தி பவன்ல பாருங்க ஜென்ஸை தான் நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க வீட்டுக்கார் வருவாங்க சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பசி கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு போனா ஒரு சாம்பார் தான் இருக்கும், அதனால நம்ம இங்கேயே வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போயிடலான்னு இவர் மட்டும் பாருங்க நான்வெஜ் ஒரு பிடி கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அங்க மனைவி பாருங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பாருங்க மனைவிய போஷிக்கணும்னு சொல்லுது. மனைவி மட்டும் பாருங்க சாம்பார் சாதம் சாப்பிடணும், கணவன் மட்டும் கறிசோறு சாப்பிடணும் அப்படின்றது இல்ல. அப்போ ஆண்டவர் பாருங்க மனைவி பாருங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ தன்னுடைய அவயத்துல ஒன்னா நேசிக்கணுமா. தன்னுடைய கை கால்ல பாருங்க ஒரு விரலோ இல்ல தன்னுடைய கையோ காலோ இல்லைன்னா அவரால் வாழ முடியுமா? அப்படிதான் நிறைய பேரோட வாழ்க்கையில மனைவி இல்லைன்னா ஏன் வாழ முடியல அப்படின்னா தன்னுடைய சொந்த சரீரங்க. ஆதாமன் இடத்துல இருந்து தானங்க ஏவாள செஞ்சாரு ஆண்டவரு. முதல் மனிதனை ஆதாமம் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? விழா எலும்ப பாருங்க ரத்தத்தையோடு சதையோடு அப்படியே பிடுங்கி ஏவாள செய்யறாரு. ஏன் செய்யறாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அவங்களுக்குள்ள பாருங்க ஒரே எலும்பு, என் எலும்பிலும் எலும்பு. எழுந்த உடனே பாருங்க ஆதாம் சொல்றாரு, அயர்ந்த நித்திரையை வர பண்ணி மயக்க மருந்து கொடுத்துட்டு ஆண்டவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆபரேஷனை பண்ணி ஒரு பெண்ணை செய்யறாரு. செஞ்சுட்ட உடனே எழுந்துச்சு பார்த்த உடனே நம்மள மட்டும் தானே இருந்தோம், இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணு இருக்காளே சொல்லிட்டு எழுந்த உடனே பாருங்க எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்கல. அவர் சொல்றாரு, என் எலும்பிலும் எலும்பு, என் சதையிலேயே சதை அப்படின்ற மாதிரி என் எலும்பிலும் எலும்பு அப்படின்றாரு, என் ரத்தத்துல ரத்தம். அப்போ பாருங்க கணவன் மனைவி அப்படின்னா அப்படி ஒரு ஒற்றுமையில இருக்கணும்.
ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அப்படியெல்லாம் இருக்கவே முடியலங்க. அவ சம்பாதிக்கிறத அவ வச்சுக்கிறா, நான் சம்பாதிக்கிறத நான் வச்சுக்கிறேன். இதுல எங்கருந்து ஒற்றுமை வேற கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த கணவன் மனைவின்ற வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் இதை குறித்து பேச சொன்னாரு. கணவனின் அன்பு. நீங்க ஒருவேள கணவன் பாருங்க, மனைவி உங்களுக்காக எதெல்லாம் செஞ்சாங்களோ, அத நீங்க அத பெருசா எண்ணாம நீங்க அவள அவாய்ட் பண்ற மாதிரியே போயிட்டு இருந்தீங்கன்னா, அந்த கணவனின் அன்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னா, நிச்சயமாக அவங்களோட கேரக்டர் மாறாது. உங்களோட அன்பு அவங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும்போது, உங்களோட டைம அவங்களுக்காக ஒதுக்கும் பொழுது, உங்க வாழ்க்கை நிச்சயமா சிறப்பா மாறும். அப்படிதான் இந்த வேத வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, மக்களிடத்துல டைம கொடுத்தாரு, போஷிச்சாரு, அக்கறை செலுத்தினாரு, அன்பு காட்டினாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அப்போ உங்க குடும்பத்துக்காக நீங்க உங்கள அர்ப்பணிக்கணும். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல கணவனின் அன்பை குறித்து பார்த்தோம். கணவனின் அன்பு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பெண்களாகிய எங்களுக்கு அந்த நேசிப்பும், அந்த அன்பும் கிடைக்கும் பொழுது, நாங்க அடுத்த காரியங்களை செய்ய எங்களுக்கு அது ஊந்தி தள்ளுவதாக இருக்கிறது. ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு கணவனுடைய அன்பு இல்லாத பெண்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல ஆண்டவரே, எத்தனை இழிவான பேச்சுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. எத்தனை ஆண்டவரே, ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக உலகத்துல எல்லாம் இருந்தாலும், தன்னுடைய கணவனுடைய அன்பு இல்லன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த வீட்ல வாழவே விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்ட ஆண்டவரே, நீங்க ஒரு ஐக்கியத்தை கணவன் மனைவிக்கு வச்சிருக்கீங்க. ஆனா கணவன் தன்னுடைய மனைவி மீது, தன்னுடைய சரீரத்தின் மீது அன்பு கூர்ந்து, தன்ன எப்படி நேசிக்கிறாரோ அப்படி மனைவியும் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்கள்ல அவர்களுக்குள்ள ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க ஆண்டவரே, அதற்கான தேவைகளை, அதற்கான நேரங்களையும் நீங்க சந்திச்சு கொடுங்க. அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.